ஸ்டாலின் வந்தாலும் அண்ணா திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் ஆத்தூர் நகரமே குலுங்கி கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, இது ஒரு பார்ட் தான், இன்னொரு பார்ட் கள்ளக்குறிச்சியில் இருக்குது. அதே கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் 2 இடத்துல இன்றைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு கூட்டமே இந்த நகரமே தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு குலுங்கி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அந்த கள்ளக்குறிச்சி கூட்டத்தையும் இங்கே சேர்க்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இது தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாநாடு போல் இங்கே காட்சியளிக்கின்றார் மக்கள் வெள்ளம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்றம் பெறுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவே இந்த கட்சியை சில பேர் அழிக்க நினைக்க முற்படுகிறார்கள். இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி யார் பேசினாலும் அவர்கள் இருக்கிடம் தெரியாமல் போய்விடுவார்கள். இது கடந்த கால வரலாறு. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க நினைத்தவர்கள், முடக்க நினைத்தவர்கள் இன்றைக்கு எந்த நிலையில இருக்கின்றார் என்பதை அவள் உணர வேண்டும். சில பேர் பேசுகிறார், கட்சிக்கு வந்து ஒரு 5 ஆண்டு நிரம்பல, அதுக்குள்ள அண்ணா திமுகவை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை போல எத்தனையோ பேர் பார்த்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுகவை அழிக்க இந்த பூமியில் எவனும் பிறந்ததில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இது ஒரு சக்தி வாய்ந்த கட்சி. 30 ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஆட்சி செய்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி, 2,06,00,000 உறுப்பினர்கள் கொண்ட கட்சி. எந்த கட்சியோ அழிக்க என்று நினைக்கிறீர்கள், யார் அழிக்கின்றோம் என்று எண்ணுகின்றார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள். இதுதான் சரித்திரம். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்ற கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஏழை மக்களுக்கு நிறைய திட்டங்கள் கிடைத்திருக்கின்றது. ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, ஏழைகள் வாழ்வு மலர வேண்டும் என்பதற்காக இருவரும் தலைவர்கள் பாடுபட்டு எண்ணற்ற திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்தியாவிலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள். மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே இந்த மக்களுக்கு என்ன செய்கின்றாரோ அதுதான் மக்கள் நெஞ்சிலே நிலைத்து நிற்கும். அப்படி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே ஏராளமான திட்டங்களை இந்த மக்களுக்கு வழங்கி இன்றைய தினம் மக்கள் மனதிலே குடியிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். மக்கள் மனதிலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக எங்களை எவராலும் அசைக்க முடியாது. மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சி அண்ணா திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக கட்சிக்காரன் மீது, தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் விளக்கு போட்டு கட்சி பணியை செய்யாம முடக்க பார்க்கிறீங்க. நீங்க எத்தனை வழக்குகள் போட்டாலும் அத்தனையும் சட்ட நீதியாக சந்தித்து தூள் தூளாக்குவோம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திமுக சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க என்னை பற்றி. அதிலே ஸ்டெர்லைட் பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு 86 ஏக்கர் நிலம் கொடுத்தது நீங்கள் அமைச்சராக இருக்கின்ற பொழுது, நீங்கள் தொழில்துறை அமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே ஸ்டெர்லைட் ஆலை 1500 கோடியில் விரிவாக்கம் செய்யப்படும் என்று சட்டமன்றத்திலே பேசி அவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக அந்த ஆலை விரிவாக்கம் செய்வதற்கும் அந்த ஆலை முதலீடு செய்வதற்கும் உங்களுடைய தயவு தேவைப்பட்டது. உங்கள் காலத்தில் தான் இந்த பிரச்சனைக்கு
போதாகரமாய் கிளம்பியது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த ஆலைகள் மூடுவதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். அந்த ஆலை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு புதுப்பிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வந்த பொழுது அதை நிறுத்தி வைத்து அதை புதுப்பிக்காமல் இருந்தது அதிமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, அந்த சம்பவம் நடப்பதற்கு முந்தைய நாள் 144 தடை உத்தரவு தூத்துக்குடி நகரத்திலே போடப்பட்டிருக்கிறது. அதை மீறி உங்களுடைய கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வலம் நடத்தி கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு துணை நின்றிருக்கிறீர்கள். ஆக அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு இப்படி விரும்பத்தகாத சம்பவத்தை உருவாக்குகிறது நீங்கள்.